நெல்லை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி சார்பில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள், மருத்துவர்கள் என 600க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உலக யோகா தினத்தை முன்னிட்டு நெல்லை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் செயல்படும் யோகா மருத்துவ பட்ட மேற்படிப்பு துறை சார்பில் யோகா குறித்து விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் மாபெரும் பேரணி நடைபெற்றது. மருத்துவக் கல்லூரி முதல்வர் மலர்விழி தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் யோகா மருத்துவ பட்ட மேற்படிப்பு துறை மாணவ மாணவிகள், மருத்துவ பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு பயிலும் மருத்துவ மாணவ மாணவிகள், பயிற்சி மருத்துவர்கள், பேராசிரியர்கள் என 600க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பேரணி அரசு சித்த மருத்துவ கல்லூரியில் தொடங்கி தெற்கு பஜார் வழியாக ஜான்ஸ் கல்லூரி வரை சென்று பின் அங்கிருந்து தலைமை தபால் நிலையம் வழியாக சென்று லூருநாதன் சிலையை கடந்து அரசு சித்த மருத்துவ கல்லூரியை மீண்டும் வந்தடைந்தது. நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் வேண்டுமென்றால் யோகா செய்ய வேண்டும். யோகா செய்வதால் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கலாம். யோகா மனதுக்கு புத்துணர்ச்சி தரும் சிறந்த மருந்து. போதை பழக்கம் போன்ற தீய பழக்கங்களில் இருந்து விடுபடுவதற்கும், உணவு பழக்கங்களால் ஏற்படும் மாரடைப்பு போன்ற நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்ளவும் யோகா உதவி செய்கிறது என்பது போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை இந்த பேரணியில் கலந்து கொண்ட மருத்துவ மாணவ மாணவிகள் கையில் ஏந்தி சென்றனர். மேலும் யோகா குறித்து விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பியவாறே மாணவிகள் பேரணியில் சென்றனர். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நெல்லையில் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதைப் பொருள் குறித்து, அதனால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் நெல்லை மாநகர காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. இந்த பேரணியை மாநகர காவல்துறை ஆணையாளர் மூர்த்தி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். பாளையங்கோட்டை கத்தீட்ரல் பள்ளியிலிருந்து தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் நிறைவு பெற்றது. இந்த பேரணியில் பள்ளி, கல்லூரி மற்றும் மருத்துவ மாணவ மாணவிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியபடி பேரணியில் சென்றனர். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் நடந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பான வழக்குகள் விசாரணை நெல்லை வண்ணார்பேட்டையில் உள்ள சுற்றுலா மாளிகையில் நடைபெற்றது. இதில் மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் கலந்து கொண்டு விசாரணை நடத்தினார். விசாரணையில் காவல்துறையினர் அத்துமீறல், லாக்அப் டெத், வரதட்சணை கொடுமை என்பது உள்ளிட்ட 20 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரணை நடைபெற்றது. இதன் தொடர்ச்சி வாய்தா அடுத்த மாதம் 12ஆம் தேதி நடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆனி பெருந்திருவிழா திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம்பிடித்து தேரை இழுத்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த கோயிலாகும். இங்கு மாதந்தோறும் விழாக்கள் நடைபெற்று வந்தாலும் ஆனி பெருந்திருவிழா சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த ஆண்டுக்கான ஆனி பெருந்திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழா காலங்களில் காலை மாலை சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். 9ஆம் திருவிழாவின் சிகர நிகழ்வான ஆணி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தேருக்கு எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். இன்னும் 2 ஆண்டுகளில் பெண்களுக்கான தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க உதவி செயலாளர் RN பாபா நெல்லையில் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளின் 8வது சீசன் வரும் ஜூலை 5ஆம் தேதி தொடங்குகிறது. இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு நெல்லையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க உதவி செயலாளர் RN பாபா கூறுகையில், TNPL கிரிக்கெட் தொடரின் தொடக்க நிகழ்ச்சி வரும் ஜூலை 5ஆம் தேதி சேலத்தில் தொடங்குகிறது என்றும், இந்த ஆண்டு இந்த தொடர் சேலம், கோவை, திருநெல்வேலி, திண்டுக்கல் மற்றும் சென்னை ஆகிய 5 இடங்களில் நடைபெறுவதாகவும், சென்னை சேப்பாக்கத்தில் குவாலிஃபயர் 2 மற்றும் இறுதிப் போட்டிகள் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த தொடரில் நட்சத்திர கிரிக்கெட் வீரர்களான அஸ்வின், நடராஜ் போன்ற வீரர்கள் விளையாட உள்ளதாக குறிப்பிட்ட அவர், கடந்த ஆண்டு 4 இடங்களில் போட்டிகள் நடத்தப்பட்ட சூழலில் இந்த ஆண்டு 5 இடங்களில் போட்டிகள் நடத்தப்படுவதாகவும், கடந்த ஆண்டு போல 8 அணிகள் இந்த ஆண்டும் போட்டிகளில் விளையாடுகிறது என தெரிவித்தார். பெண்கள் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளுக்கான அணிகளில் இடம்பெறும் வீராங்கனைகளை தேர்வு செய்யும் பணியை தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் செய்து வருவதாகவும், 37 மாவட்டங்களில் உள்ள பெண்கள் அணிகளுக்கு இடையே போட்டிகள் நடத்தப்பட்டு சிறந்த வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர் என குறிப்பிட்ட அவர், வரும் ஜனவரி மாதம் மாவட்டங்களுக்கு இடையிலான போட்டிகள் நடத்தப்பட்டு சிறந்த வீரர்கள் தேர்வு செய்து 4 அணிகளாக உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவித்தார்.